என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் சென்ற வாரம் வரை 408 தலைப்புகளில் உங்களுடன் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளேன். நான் வார வாரம் உலகில் உள்ள நிகழ்வுகளையும் சமூகத்தில் நடக்கும் கொடூரங்களையும் உங்களுடன் எனக்கு தெரிந்தவரை பகிர்ந்து கொண்டு வந்துள்ளேன். அந்த வகையில் இந்த வாரமும் ஏறக்குறைய 8 தலைப்புகளில் என்னுடைய படைப்புகளை எழுதி வந்துள்ளேன். இது 409வது கவிதையின் தொடக்கம். இதன் தலைப்பு சொல்லிய ஆகணும் தீர்ப்பு. இதன் தலைப்பு சொல்லிய ஆகணும் தீர்ப்பு. இது எதுக்காக இந்த தலைப்பை வைத்துள்ளேன், யார் இதற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதை இந்த கவிதையின் முடிவில் அறிக. அவரவர் தேவைகளுக்கு உழைப்பை தேடி வருவது வாடிக்கை. அவரவர் தேவைகளுக்கு உழைப்பை தேடி ஓடுவது வாடிக்கை. ஆனால் நாட்டுப்பற்று என்பது நம் ஒவ்வொருவருக்குமான வேட்கை. ஆனால் நாட்டுப்பற்று என்பது நம் ஒவ்வொருவருக்குமான வேட்கை. ஆனால் நாம் நாட்டுப்பற்றை சுதந்திரம் அடைந்தது முதலே இருந்தே ஏறக்குறைய சுயநலத்திற்குள் மூழ்கி நாட்டுப்பற்றை இழந்து விட்டோம் என்பதுதான் உண்மை. இதை நான் நிறைய கவியரங்கங்களில் கூட பகிர்ந்து உள்ளேன். இருப்பினும் அதை நான் இந்த தருணத்தில் அதற்காக அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இதை மறந்து விட்டோமே என்பதுதான் வேடிக்கை. அதாவது நாட்டுப்பற்று என்பது நம் ஒவ்வொருவருக்குமான வேட்கை. இதை மறந்து விட்டோமே என்பதுதான் வேடிக்கை. இதை என்னவென்று சொல்வது? அப்படித்தானே இதை பதிவு பண்ணி ஆக வேண்டும். ஒவ்வொருவருக்குமான வேட்கையாக இருக்க வேண்டிய நாட்டுப்பற்று இன்று சுயநலத்தில் ஊறி பொதும்பி யார் எப்படி போனால் என்ன, நமக்கானது கிடைக்குதா, நம் குடும்பம் வாழ்கிறதா, சமூக நோக்கம் எப்படி, சமூகத்தின் எதிர்காலமும் சரி சமூகமும் சரி எக்கேடு கட்டு போனால் என்ன என்ற குறுகிய வட்டத்திற்குள் மனங்களை நாம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதே உண்மை. இதை மறந்ததின் விளைவு சமூக நோக்கம், வேட்கை, நாட்டுப்பற்று, பொது உடைமை இவைகளை மறந்ததின் விளைவு தமிழனுக்கு தொடங்கிவிட்டது அழிவு. இதை மறந்ததின் விளைவு தமிழனுக்கு தொடங்கிவிட்டது அழிவு. சொல்லியும் சொரணை எழவில்லை, கிள்ளியும் சொரணை வரவில்லை. தமிழனிடம் இதை சொல்லியும் சொரணை எழவில்லை. தமிழனை எப்படி கிள்ளியும் சொரணை எழவில்லை, வரவில்லை. எதற்கு இந்த நடிப்பு? தமிழா, எங்கே போனது உன் துடிப்பு? இதுதான் என்னுடைய கேள்வி. எதற்கு இந்த நடிப்பு, போலி நடிப்பு? தமிழா, எங்கே போனதடா உன் துடிப்பு? உனது வெறுமையான நினைப்பு அது வேலைக்கும் ஆகாது. உன்னுடைய வெறுமையான நினைப்பு அது வேலைக்கும் ஆகாது, உன்னுடைய உரிமையையும் காக்காது. மறந்துவிட வேண்டாம், உன்னுடைய வெறுமையான நினைப்பு அது வேலைக்கும் ஆகாது, உனது உரிமையையும் பாதுகாக்காது. இனியாவதும் வெடிக்கட்டும் தமிழனின் விழிப்பு. வெடிக்குமா? நல்ல சிந்தனை பிறக்குமா சமூகத்திற்கு? ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் நாட்டுப்பற்று, வேட்கை விளையுமா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். இனியாவதும் வெடிக்கட்டும்
தமிழனின் விழிப்பு. என்ன நடக்கிறது? நடப்பு. தமிழா, தெரியவில்லையா உனக்கு? நாட்டில் என்ன நடக்கிறது? நடப்பு. தமிழா, தெரியவில்லையா உனக்கு? இனி உனது அடங்கா நெருப்பு. இதற்கு சொல்லிய ஆகணும் தீர்ப்பு. இனி உனது அடங்கா நெருப்பு. இதற்கு சொல்லி ஆகணும் தீர்ப்பு. இவன் உங்களில் ஒருவன், மதுரை கவிஞர் சு. வைரன்.